ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன். தான் போகம்பர ஜெயிலு. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம்ல, ப்ராப்ளம் இல்லைல்ல. குக்கர் கொடுத்து தான் வந்துருக்கான் பம்படிக்கான். அப்படி வாங்க அப்படி வாங்க. பூகம்பர பூகம்பர ஜெயில் போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. அது இப்போ யாரும் இல்லை. நாங்கள் போய் நிற்கிறேன் இந்த வியூவில் அனுப்பிச்சிட்டு அக்கா என்ன இந்த வியூவில் இருந்து அப்படியே பின்னிக்கான ஒரு வியூ போடாது. அங்கிட்ட போய் பார்ப்போம். அதுக்கு வலது காலம் எடுத்து வச்சு உள்ள போ. எப்படி ஒன்று அரைச்சிடுவாங்க. எது அது இப்படி அரைச்சிடுவாங்க. இதுதான் போகம்பர ஜெயில். நம்ம ஒரு ஜெயிலில் இந்த வாழை திலாப்பியா 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 திலாப்பியா. ஐ லவ் யூ ஐ லவ் யூ சஞ்சயா. இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்தவங்க இருந்தவங்க போல இருந்து இல்லை. இல்ல மூட்டை பூச்சி தொல்லை இருக்கும்னு நினைக்கிறேன். யாரு முரளி எல்லாம் தானே இதெல்லாம் வந்து தூக்கில் தொங்கினாரு இல்லையா? இதுதான் கைதிகள் கொடுக்குற பில்லோ. அவங்களோட கக்கூஸ் பாருங்களா. பறந்து போனாலே மேலே போக முடியாது, டேமேஜ் ஆகிருக்குல்ல, விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குல்ல. தெரிலண்ணே கியூபானே மெயின்டெனன்ஸ் கார்லண்ணே என்ன சார் ట్రాన్స్లేటర్ ఇంకే ఎద్దు కందులు కందులు ரொம்ப ரொம்ப நினைக்கிறேன் ஒரு கம்யூனிஸ்ட் போராளி. 12/12/2021 பாசிபிள் இல்லையே. 2021 இதெல்லாம் க்ளோஸ் ஆச்சு ஆல்ரெடி இல்லையா? ஓப்பன்ல இருக்கு. எப்போ க்ளோஸ் பண்ணாங்க? அப்போ 2022 23 ஆக 22 21 வரைக்கும் இருந்திருக்காங்க மக்களுக்கு. ஏதோ அரசியல் வீரர்களையோ கொண்டு வந்திருக்காங்க. போயா ஓகே இது இங்கே இருக்க வர்ற ஏதோ ஒரு லவடாக எழுதியிருக்காங்க. 2025 பூகம்பர ஜெயிலுக்கிட்ட என்ன எது
ஆமாம் கரு ஹீரோ எது கொலை பண்ணிட்டு வந்தா கூட வாழையில ஜெயிலுக்கு ஏன் கொலை பண்ணிட்டு வந்தாங்க கற்பழிப்பு கேஸுக்கெல்லாம் என்ன செய்வாங்க அவங்களே அடிச்சிருவாங்கல்ல பணசத்திர போன பாருங்க அது அந்த பொண்ணுகளை இதுன்னு பண்ணிட்டு அவங்க கொலை பண்ணிட்டு வர்றவங்களுக்கும் பொண்ணு இருக்குல்ல அவன் கோவப்படுவான்ல செஞ்சுட்டு வந்தா சரி முடிஞ்சது அதுதான் எனக்கு வேற எங்க புதுசு புதுசாக வந்து எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க இதான் ஓட்ட போட்டு தப்பிச்சு போறது பார்த்துருக்காங்க மேலேயா இருக்கும் இதுதான் பப்ளிக் டாய்லெட்டா ஆதி காலத்திலே இப்படி இருக்கும் இது புதுசாக கட்டினதுன்னு நினைக்கிறேன் நல்ல இதாக இருக்குல்ல ஐயோ காலில் இதை மாட்டிக்கிச்சு அது இந்த டூரிஸ்ட் பண்ணுற வேலை டூரிஸ்ட் வர்றாங்கல்ல பார்க்குறதுக்கு அந்த அப்படி பாடுங்க பார்த்தீங்களா இது ஒரு முன்னாள் கைதி எப்படி பாடுறாங்க பாருங்க ஒரு கஞ்சா கேஸில் உள்ள போனவர் இங்கேருந்து என்ன ஃபோட்டோ தான் எடுக்கிறேன் ஆனால் வெளிச்சம் நல்ல முகத்தில் படுது அதனால டார்க்காக தெரியுது சரி எதாவது பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் ஐயா தான் இருக்குல்ல அவர் சொல்கிற மாதிரி உள்ள போய் பாருங்க மூடிட மாட்டேன் கதவுல தூக்கு மேடு கழட்டமா கஷ்டப்படிதான் தூக்கு மேடு அது இதெல்லாம் தானே அது எதுவும் அதெல்லாம் அப்படியே வச்சுருந்தாங்க பப்ளிக்கே ஓப்பன் கையெல்லாம் ஆக்கிட்டு அண்ணன் ஓப்பன் பண்ணி தான் வச்சாங்க பரவாயில்ல நாங்கள் இப்படி போட்டு கொடுத்துருவோம் ரெண்டு பிள்ளைக்கு பாப்போவா ஒரு பிள்ளையா இல்லையா போ ரெண்டு பிள்ளைக்கு வாப்பாடா கொஞ்சமாவது மனுஷன் மாதிரி நடந்து போடா இங்கே போய் தான் பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க இது கொஞ்சம் ஃப்ளாஷ் அடிங்க ஒன்றுமே தெரியுது இல்லை ஒருவேளை பேய் இருக்குமோ ஆமா இல்லாட்டி புளியா இருந்துச்சு அங்கே மாதிரி தூக்கு மாதிரி இருந்துச்சு உள்ள விழுந்துருது கமால் டீன் மிஸ்டர் முஸ்லிம் காய் ரமாலியா என்ன படல் ரமாலியா இங்கே காதல் கடிதங்கள் காதல் கல்வெட்டு நிறைய ரமாலியா அதுக்கு அந்த சைடில் தெரியாது பண்ணி எவ்வளோ கஷ்டம் இருக்கு போயில வேண்டாம் உடஞ்சிருக்கு இங்க பாருங்க அப்படியே கதவோட கலந்து விழுந்துருவீங்க இந்த லாக்க பாருங்க ஐயா அப்படி இருந்தா நான் அப்படிதான் ஹாரர் மூவிஸ்ல அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் ஒரு பைத்தியக்காரன் போய் இப்படி லாக்க தருமா அப்புறம் பேய் பிடிச்சிட்டு யார் இருக்கீங்க அப்புறம் எல்லாரும்
யாரும் இருக்காங்க ஐயா சூப்பர் தூங்குறாங்க ஐயா ஓடுங்க ஐயா இது 90s 800ல கட்டினாங்க. ஆமாம் 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 அப்படிதான் போட்டிருந்தது அங்கே வாசிக்கவே இல்லையா நீங்கள்? இது ஒரு பழங்காலத்து மெஷின். இது இங்கே வர இது இப்படி சுத்தலாம் போல. ஐயோ ஓடிருக்கியா ஓடிருக்கியா. இந்த ரூம்ல டாய்லெட் இல்லை. மக்கள் எப்படி கஷ்டப்படுவாங்க தெரியும். தலை உள்ள எட்டி பார்க்கலாம். மூடி இருக்கு உள்ள. நான் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க. நம்மளுக்கே இவ்வளோ என்ன வருதுன்னா இப்போ உள்ள இருக்கவங்களுக்கு எவ்வளோ என்ன வரும்? இதான் டாக்குமெண்ட்ஸ் அறை. நீங்க பார்க்கல தங்கச்சிமா பார்க்கல நீங்க. அதுதான் தெரியல. நல்லது வேண்டாம் வேண்டாம் பார்த்துருக்கீங்க மேம் வாங்கிட்டு போயிருங்க. வேண்டாம் நல்லாவே இல்லை. அது நல்லது கேவலமாக இருக்குல்ல. எது இதுதான் கெட்ட கேம் காரணம் தான். ஐயா මෙයා මොකද කේස් එක? මෙයා ඔයාලම දෝගම් කරේ අන්තිමේදී එළලාවට වෙල්ලුම් ගයි තිරිපාල. එයා මරුතිරා නෙමෙයි. මරුතිරා කියන්නේ ඒකේ අනුවර්ත නාමය. එයාගේ නාමය තිරිපාල. එයා අනුරාධපුරේ. මේ අනුරාධපුරේ ඉඳලා එයා හිතත්යක් කරගෙන කොළඹට ආව පළවෙනි ගමේ අනුරාධපුරේ. පස්සේ කොළඹදී පණිපිටි ඉස්කෝලේ ගිහලා තියෙන්නේ මොකක් හරි කේස් එකදී මිනිමරලා තමයි එයා දෝගම් වලට එන්නේ. එයා තමයි ඉතාලම්සේ අතපය අන්තිමේදී ඉල්ලුම් ගහේ මරන්නේ ගෝගම්. එයා ගෝගම් වලට ගෙනියන්නේ ඉස්සෙල්ලා රන්දෝලායිට තිගපුරි ඉල්ලුම් ගාඩ ගෙනියන්නේ ඉස්සෙල්ලා මේක තමයි. ஓகே ஓகே. நான் உள்ள இருக்க மாதிரி ஒரு வீடியோ எடுத்துறீங்களா? கம்பி மூட முடியாதா? மூடி இருந்தா உடஞ்சிருங்க. அப்புறம் நான் உள்ள இருந்து மாட்டி செத்து போயிடும். அப்புறம் இந்த டோர் வந்து எடுக்கலாம். இது ஓப்பன் பண்ண முடியல. இது ஓப்பன் ஆகாது. இது உள்ள அவன் செத்தவன் ஐயா. உள்ள இருப்பான் ஐயா. அப்படியே லாக் கீக் ஆயிடுச்சுன்னா ஐயோ இருட்டு. இது யூஸ் பண்ண தெரியாது என்னமோ. இவன் ரெக்கார்ட்லயே வச்சு போட்டோ எடுறா. இதுதான் அந்த கொடியோ இருக்கும். போடுறீங்களா என்னமோ? போய் தான் பார்க்க. நீங்க தான் சொன்னீங்க இருக்குன்னு. ஏதோ பின்னாடி எல்லாம் ஒன்றும் இல்லை. பின்னாடி ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ ஒரு நாளாவது வந்துட்டு போயிருக்கேன். எது ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ற அந்த எல்லுங்காய நான் கழட்டும் போது இல்ல ஆக்டிவ்ல இருக்குல வந்துட்டு போயிருக்கேன். ஆக்டிவ்ல இருக்க நேரம் நம்மள விட மாட்டாங்கல்ல. வெயிட்டிங்க மாட்டாங்க. அவ்வளவுதான். அது கடைசி ஜாவ் நல்லா இருந்திருக்கும்ல.
ஆனால் காப்பாற்றணும் இது மாதிரி கேஸ் வரல இங்கே பஸ் சவுண்டு தான் வந்து கேட்கும் என்ன இது ஆனால் இது வந்து வெளியே பார்க்கவே இல்லை அது. ஆமாம் ஜம்ப் பண்ணி ஏற முடியாதுல்ல ரொம்ப ஹைட்டாக இருக்கு. நல்லா கிரவுண்ட் உண்டு. ஏற முடியாது நீங்கள் விட மாமா தப்பிச்சு வந்ததே அவர் நோண்டி வந்தாரு ஜம்ப் பண்ணி போனாரா? ஆனா அவர் ஏரியாலும் தெரியுது தான் உங்களுக்கு ஞாபகம் இப்போ இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும் மாட்டிக்கிட்டு அடி வாங்க போறீங்க. ஆனா புடிச்சிட்டு போயிட்டானு பிடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல அதான். ரெண்டு போட்டு வா அப்படின்னு அடிச்சு